இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அலுவலகம் இன்றைக்கு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் ஏற்கனவே உயிரோடு இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் மிகப்பெரிய ஒரு கொதிப்பு நிலையை லெபனான் இஸ்ரேல் எல்லைகளில் நம்ம பார்க்க முடிகிறது. எந்த நேரத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையில ஒரு பாரிய யுத்தம் மீண்டும் தோற்றம் பெறலாம் என்கிற சந்தேகங்கள் வலுத்திருக்கிறது. இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கறதா லிட்டானி ரிவர் என்று சொல்லுவாங்க. ஹிஸ்புல்லாக்கள் இதற்கு பதிலடி கொடுத்தார்கள் என்றால், எங்களுடைய தளபதியை கொன்றிருக்கிறீர்கள் என்று இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்தினார்கள் என்றால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் 2 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் தற்போது அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாறியிருக்கிறது. ஆனால் யுத்த நிறுத்த விதிமுறைகளை மீறி இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு 46வது நாளாகவும் என்ன நடக்கிறது, பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீன விவகாரத்தில் நேரடியாக யுத்தத்திலே பங்கெடுத்த 3 முக்கிய சாரார் இருக்கிறார்கள். ஒரு நாடாக ஈரான் முழுமையாக பங்கெடுத்தது, அதே போன்று யமன் பங்கெடுத்தது, லெபனானுடைய குழுவாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் இந்த யுத்தத்திலே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திலே நின்று இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து இருந்தார்கள். இப்படியான ஒரு சூழல்ல ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலோடு யுத்தம் செய்து வந்த நிலையில் லெபனானுடைய அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நவம்பரில் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நடவடிக்கைகளில் இருந்து பின்வாங்கி இருந்தாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த விவகாரங்கள். இப்படி இருக்கிற சூழல்ல தற்போது காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிற நிலையில் மீண்டும் ஹிஸ்புல்லாக்களோடு ஒரு சண்டையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, லெபனானோடு ஒரு யுத்தத்தை தொடர்வதற்கு இஸ்ரேல் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளையும் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாள் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையினுடைய அக்பத் ஜாஃபர் பகுதிகளில் பாலஸ்தீன அப்பாவிகள் 3 பேரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்திருக்கிறது. அதை தொடர்ந்து உள்ளூரிலே மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக 4 பாலஸ்தீன அப்பாவிகள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அதே வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கக்கூடிய மக்ரா என்கிற கிராமத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தரப்புக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழுவுக்கும் இடையிலான சண்டைகள் இன்றைக்கு உக்கிரமாக நடைபெற்றிருக்கிற ஜெனின் பட்டாலியன் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை அந்த பகுதிகளிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அலுவலகம் இன்றைக்கு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் ஏற்கனவே உயிரோடு இருந்த இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிற அதே நேரம் மரணித்தவர்களுடைய உடல்களையும் தோண்டி எடுத்து பூமிக்கடியில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 3 பேருடைய உடல்கள் ஒப்படைக்க வேண்டி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் ஒருவனுடைய உடலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு ஒப்படைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நாட்டினருடைய உடல்களை ஒப்படைக்க தாமதிப்பது என்பது தொடர்ந்து யுத்த நிறுத்த மீறலாக கருதப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபடுகிறார்கள் என்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமர் அலுவலகம். உள்ள இருக்கக்கூடிய பாடிகள் பூமிக்கு அடியில் இருக்குது. சில பாடிகள் ஆழத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவைகளை மீட்டெடுப்பதற்கு வெளியில் கொண்டு வருவதற்கு பெரும் பாடுபட வேண்டியிருக்கிறது. அதற்குரிய உபகரணங்கள், அதற்குரிய மெஷினரிஸ் இல்லாத நிலையிலையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியாத, இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்ளே போய் பாடியை எடுத்துக்கிட்டு வந்து ஒப்படைத்த காட்சிகள் எல்லாம் நடந்தேறி இருக்கக்கூடிய நிலையில தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய அலுவலகம் முட்டாள்தனமான இப்படியான அறிக்கை ஒன்றையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது என்பதை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உடல்களை ஒப்படைத்ததற்கு பிறகு கண்டனம் தெரிவித்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய 2 ஆண்டுகள் யுத்தத்தில் 75,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில ஜெர்மனுடைய
புகழ்பெற்ற மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோகிராபிக்ஸ் என்கிற அமைப்பு, ஆராய்ச்சி அமைப்பு, இவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரவுகள் ஆதாரம் ஆய்வுகள் பிரகாரம் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது இந்த ஜெர்மன் அமைப்பினுடைய ஆய்வு அறிக்கைகள். எனவே பாலஸ்தீனத்தில் கரெக்டாக அக்யூரேட்டா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்கிறது இன்னும் சரியாக தெரியவில்லை. ஏன்னா நிறைய ஜனாசாக்கள் பூமிக்கடியிலே புதையுண்டு இருக்கின்றன, கட்டிட இடிபாடுகளுக்குள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் வெளியே எடுக்க முடியுமா என்பதே கேள்வியாக இருக்கும் போது சரியாக இத்தனை பேர் தான் என்பதை யாரும் சொல்ல முடியாது. இவர்களுடைய தரவுகள் ஆதாரங்களை இவர்கள் ஒப்புவித்து பார்த்ததில் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்த ஹிஸ்புல்லாக்களுடைய தளபதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது. அந்த அடிப்படையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹைசம் அலி தபுதபாயி என்கிற ஹிஸ்புல்லாக்களுடைய ராணுவ தளபதியை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இவர்தான் தற்போது ஹிஸ்புல்லாக்களுடைய ராணுவ தளபதியாக செயல்பட்டு வருகிறார். ஆல்ரெடி இருந்த ஃபுவாத் ஷுக்கூர் அவர்கள் கடந்த யுத்தத்தின் போது கொல்லப்பட்டிருந்தார். அதே போன்று ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹசன் நசருல்லா அவர்களும் கொல்லப்பட்டிருந்த நிலையில தான் ஹசன் நசருல்லாவுடைய இடத்திற்கு நாயிம் காசிம் அவர்களும், ஃபுவாத் ஷுக்கூருடைய இடத்திற்கு ஹைசம் அலி அல் தபுதபாயி அவர்களும் தெரிவாகி இருந்தார்கள், நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் ஹைசம் அலி அல் தபுதபாயியை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது. அதிலே அவர் கொல்லப்பட்டிருந்தார். அவரோடு இன்னும் பல பேரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு கொதிப்பு நிலையை லெபனான் இஸ்ரேல் எல்லைகளில் நம்ம பார்க்க முடிகிறது. எந்த நேரத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையில ஒரு பாரிய யுத்தம் மீண்டும் தோற்றம் பெறலாம் என்கிற சந்தேகங்கள் வலுத்திருக்கிறது. இஸ்ரேல் அடுத்த யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் நவம்பர் 23, 2025 அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த தாக்குதலில் ஹைசம் அலி அல் தபுதபாயி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் ஹிஸ்புல்லாக்கள் பதிலளிப்பார்களா இல்லையா, பதிலளித்தால் என்ன நடக்கும், பதிலளிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்த நிறுத்தம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒருதலைப்பட்ச யுத்த நிறுத்தமாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேல் ஆயிரக்கணக்கான தடவைகள் லெபனான் மீது யுத்த நிறுத்த மீறல்களை மேற்கொண்டிருக்கிறது. தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹிஸ்புல்லாக்கள் எந்த பதிலடி தாக்குதல்களையும் வழங்காமல் இருக்கக்கூடிய நிலையில தான் லிட்டானி ரிவர் பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆட்சியை அல்லது ஹிஸ்புல்லாக்களுடைய கட்டுப்பாட்டை குறைப்பதற்கு தொடர்ந்து பாடுபடுவதாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கிறது தான் லிட்டானி ரிவர் என்று சொல்லுவாங்க. இந்த லிட்டானி ஆற்றினுடைய பின்பக்கம் இஸ்ரேலும் அடுத்த பக்கமாக ஹிஸ்புல்லாக்கள் லெபனானும் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த லிட்டானி ஆற்றை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்குத்தான் இஸ்ரேல் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஆறு பெரிய வளமாக இந்த பகுதிகளில் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகளுக்கு தேவையான நீர் முகாமைத்துவத்தை இந்த ஆற்றை வைத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே லிட்டானி ரிவர் வரைக்கும் உண்டான அத்தனை பகுதிகளையும் இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இதனை அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மீண்டும் மீண்டும் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர்கள் மீது இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இப்படியான நேரத்தில் இந்த ஹைசம் அலி அல் தபுதபாயி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த கொலை என்பது ஹிஸ்புல்லாக்களுடைய ரெட் லைன்ல அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது என்கிற கேள்வியை தான் உருவாக்கி இருக்கிறது. உதாரணமாக ஹிஸ்புல்லாக்கள் இதற்கு பதிலடி கொடுத்தார்கள் என்றால், எங்களுடைய தளபதியை கொன்றிருக்கிறீர்கள் என்று இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்தினார்கள் என்றால், இதை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஹிஸ்புல்லாக்கள் மேல பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்தக்கூடும். அது ஹிஸ்புல்லாக்களுக்கு பதிலடியாக அல்லது ஹிஸ்புல்லாக்களுக்கு அழிவாக மாறுகிறதோ இல்லையோ, லெபனானுடைய அப்பாவிகள் மீதான அழிவாக மாறிவிடும். இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி கொடுக்காமல் இருந்தார்கள் என்றால் அது ஹிஸ்புல்லாக்களுக்கு பலத்த பின்னடைவாக மாறுவது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்களை ஜெயித்து விட்டதாக, இனிமேல் ஹிஸ்புல்லாக்கள் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டோம் என்கிற ஒரு உச்சமான வெற்றி நிலையை கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு இக்கட்டாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த கட்டமாக தாக்குதல்களை தொடரக்கூடும். அடுத்ததாக லெபனான் மீதான தாக்குதல்களை அவர்கள் உக்கிரப்படுத்தக்கூடும். லெபனானுடைய எல்லைகளை லிட்டானி ரிவர் வரைக்கும் அவர்கள் கைப்பற்றக்கூடும். எனவே ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துவார்களா நடத்த மாட்டார்களா என்கிற
என்கிற ஒரு முக்கியமான கேள்விக்குறியான நிலை இந்த தாக்குதலினூடாக உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த மார்ச் மாதம் ஆற்றிய ஒரு உரையில் ஹிஸ்புல்லாஹ்வுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஷேக் நயீம் காசிம் அவங்க வெளியிட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், லெபனானை பாதுகாப்பதற்கு அரசாங்கத்திற்கு நாங்கள் கொடுத்த வாய்ப்பு இன்னும் முடிவடையவில்லை. எனவே நீங்கள் உங்களுடைய இராணுவத்தை போட்டு லெபனானை பாதுகாக்கணும். அப்படி முடியாவிட்டால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் முன்னால் நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, எங்கள் பலம் அப்படியே இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு மீண்டும் களத்திற்கு வருவோம் என்றார் நயீம் காசிம். ஏன்னா ஹிஸ்புல்லாஹ்களை பொறுத்தவரையில் லெபனானுடைய அரசாங்கத்திலேயே ஒரு வலுவான பக்கமாக அவங்க இருக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க, ஆயுதம் ஏந்திய குழுவாக இருக்கிறாங்க, சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க, நிறைய மருத்துவமனைகள் அதே போன்று நிறைய ஸ்கூல்ஸை நடத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் ஹிஸ்புல்லாஹ்கள் செய்து வர்றதுனால அவங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஜனரஞ்சகமான அமைப்பாகவே இருக்கிறாங்க. இந்த யுத்தத்தின் பிறகு கூட அவர்களுக்கான மக்கள் ஆதரவு எந்த விதத்திலும் குறைந்ததாக எந்த கருத்து கணிப்பையும் பார்க்க முடியாத ஒரு நிலையாக நம்ம அவதானிக்க முடிகிறது. இப்படியான சூழல்ல இறுதியாக நடைபெற்ற வாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யுத்த நிறுத்தம் ஆரம்பிப்பதற்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக கூட 2 நிமிடங்களுக்குள்ளாக 20 ராக்கெட் தாக்குதல்களை லெபனானுடைய பகுதிகள் மேலே இஸ்ரேல் நடத்தி இருந்தது. யுத்த நிறுத்தத்தை விரும்புகிற ஒரு தரப்பாக இருந்தால் இப்படியான தாக்குதல்களை நடத்த மாட்டார்கள் என்கிற நிலையில் அவ்வளவு பெரிய யுத்தத்தை ஹிஸ்புல்லாஹ்களோட இஸ்ரேல் நடத்தியும் ஹிஸ்புல்லாஹ்களுடைய தலைவர் இராணுவ தளபதியை கொன்று, அதே போன்று ஹிஸ்புல்லாஹ்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஹசன் நஸ்ருல்லாவை கொன்று இவ்வளவு இழப்புகள் ஹிஸ்புல்லாஹ் தரப்புக்கு அவங்க ஏற்படுத்தினாலும் 2006ஆம் ஆண்டுக்கு முன்பதாக ஐநாவினுடைய மத்தியஸ்தத்தோடு 2 தரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட 1949 யுத்த நிறுத்த கோடு என்கிற அந்த எல்லையை தாண்டி ஒரு சில கிலோமீட்டர்கள் கூட இஸ்ரேலால் முன்னேற முடியாமல் போயிடுச்சு. நிறைய வான்வழி தாக்குதல்கள் நடத்தினாங்க, நிறைய அழிவுகளை லெபனானுடைய பகுதிகளில் உண்டாக்கினாங்க. 17,000 பேர் பாதிக்கப்பட்டார்கள், கடுமையாக துன்பத்துக்கு ஆளானார்கள், 4000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் இஸ்ரேலால் என்ன பண்ண முடியலன்னா லெபனானுடைய எல்லைகளை கைப்பற்ற முடியாமல் போய்விட்டது என்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு டஃப்பாக இஸ்ரேலை எதிர்த்து நின்றது இந்த ஹிஸ்புல்லாஹ்களுடைய படைப்பிரிவு. அதை தாண்டி லிட்டானி ஆற்றையை தாண்டி நாங்க ஹிஸ்புல்லாஹ்களுடைய எல்லைக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சில புகைப்படங்களை யுத்த நேரத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அது அத்தனையுமே ஒரு மீடியா கண்காட்சியாகத்தான் இருந்தது என்பது இப்பொழுது புலப்பட்டிருக்கிறது. ஏன்னா லிட்டானி ஆற்றுக்கு அந்த பக்கம் இஸ்ரேலால் போக முடியாமல் இருக்கிறது என்பது இன்றைக்கும் நிதர்சனமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஹிஸ்புல்லாஹ்கள் இஸ்ரேலுடைய படையை சேர்ந்தவர்களை நூற்றுக்கணக்கானவர்களை ஒரே நேரத்தில் அக்டோபர் மாதம் கடைசியாக நடந்த அந்த யுத்த நேரத்தில் ஒரே நேரத்தில் கொன்று குவிச்சிருந்தாங்க. டசன் கணக்கான மெர்காவா டேங்குகளை அவங்க அழிச்சாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள், உளவுத்துறை தலைமையகங்கள் மீதெல்லாம் ஹிஸ்புல்லாஹ்கள் பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியது மட்டுமல்லாமல் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய கடற்படை தளத்தை மொத்தமாக அவங்க செதச்சாங்க என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். டெல் அவீவில் இருக்கக்கூடிய கிரியா வளாகம், அதாவது அவர்களுடைய மொசாது உள்ளிட்ட பல முக்கிய நிறுவனங்கள் இயங்கக்கூடிய உளவு அமைப்புகள் இயங்கக்கூடிய வளாகத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான இடங்களிலையும் ஹிஸ்புல்லாஹ்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள். குறிப்பாக இராணுவ ஜெனரல்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கக்கூடிய பல பகுதிகளை அவங்களுடைய ட்ரோன்ல வீடியோ எடுத்து இதெல்லாம் எங்க கண்காணிப்புக்கு கீழே தான் இருக்குது, பார்த்துக்கிறோங்க, நாங்கள் நினைச்சா இங்கெல்லாம் அட்டாக் பண்ண முடியும் என்கிற எச்சரிக்கைகளை எல்லாம் பலவிடுத்தம் விடுத்தது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய சைபர் செக்யூரிட்டி செக்ஷனாக, இணையவழி செக்ஷனாக இருக்கக்கூடிய 8200 தலைமை அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக பாரிய அளவில் ஹிஸ்புல்லாஹ்கள் நடத்தி இருந்த நிலையில தான் மீண்டும் ஹிஸ்புல்லாஹ்களை சீண்ட ஆரம்பிக்கிறது இஸ்ரேல். இந்த சீண்டல்ல இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை ஹிஸ்புல்லாஹ்கள் தொடருவார்களா இல்லையா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. லெபனானுடைய ஊடகங்களை பொறுத்தவரையில் பொதுமக்கள், அதாவது ஹிஸ்புல்லாஹ்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஹிஸ்புல்லாஹ்கள் பதிலடி தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று சொல்வதாக லெபனானிய ஊடகங்களுடைய கருத்துக்கள் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ஹிஸ்புல்லாஹ்கள் வெளிப்படையாக தாக்குதல் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்களே தவிர தாக்குதல் நடத்துவார்கள் என்பதற்கான உறுதியான எந்த விதமான செயல்பாடுகளையும் பார்க்க முடியாமல் இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் லிட்டானி ஆறு, இந்த ஆற்றினுடைய பகுதிகள் வரைக்கும் மொத்தமாக
முழுவதுமாக கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இப்பொழுது ஹைசம் அலி அல் தபுத்தபாயினுடைய மரணத்துக்கு பிறகுண்டான இந்த நிலையை அவங்க பயன்படுத்த நினைப்பாங்க என்பதுதான் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. வந்து பாருங்க, வீடு முதல்ல நீங்க பாருங்க, காட்டுவோம் வாங்க. உதவி செஞ்சாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருந்தால் சரி. துவா செய்யுங்க அவங்களுக்காக. நிறைய சகோதரர்கள் இதுக்கு 100 ரூபா, 150 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் 9 வீடு கட்ட வேண்டி இருக்குது. எல்லாமே இப்படித்தான் செய்கிறோம். எந்த ஒன்றும் அப்படி மொத்தமாக ஒரு காசை கொண்டாந்து வச்சு நாங்கள் செய்யலை. தலைவருக்கு தெரியும், பள்ளி தலைவருக்கு. இவங்களோட ஒத்துழைப்போடு தான் இவ்வளோ வேலைகளுக்கும் ஃபுல்லாக இவங்க தான் ஒத்துழைச்சி. இவங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் 9 வீடுகள் கட்டி இருக்குது, அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? சரி, சந்தோஷமாயிருங்க. எங்களோட பணி முடிஞ்சிருச்சு. சரியா? இனி உங்கள் வீடு இது. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 8 பேர் உண்டு, 7 பேர் தான் நினைக்கிறாங்க. 5 பொம்பளை, 3 ஆம்பளை உண்டு சிலாங்க. சரி, இப்போ உங்களோட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிறேங்க. இனி நான் இப்போலேருந்து உங்களோட வீடு தான் இது. இளைய தலைவர், சரியா? அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம 5வது வீட்டை ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதரர் ஹாலிதீன் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிருக்கிறோம். அவங்களுக்கான வீடு தான் இது. நம்முடைய பணி முடிந்தது, அவர்களுக்கான பணியும் நமக்கு முடிஞ்சது. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 9 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. அதற்கும் உங்களுடைய உதவிகளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பத்திற்குரிய அவர்களுடைய வீட்டு தேவை நிவர்த்தி செய்யப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அத்தனை பேரும் எங்களுக்காகவும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்வோம்.